வணக்கங்க. இப்போ B.Arch சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணலாம். நீங்கள் இல்லை டாப் காலேஜஸ்லேருந்து நீங்கள் ரேட் பண்ணி அவங்களோட குவாலிட்டி, ஆர்கிடெக்சர் காலேஜோட குவாலிட்டி, ஃபெசிலிட்டிஸ், லேப்ஸ், ஃபேக்கல்ட்டி இதை மெஷர் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போடலாம். அதில் வந்து 2 இருக்குது. ஆர்கிடெக்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து தேர்ட் சாய்ஸாக மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பட் வந்து வெல் நோன் ஃபார் இட்ஸ் கோச்சிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸோ இது சென்னை ரீஜனில் இருக்கிறதுனால இது எல்லாரும் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இல்லை சென்னை ரீஜன் இல்லை, பொதுவாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தியாகராஜர் போடலாம். தியாகராஜர் பட் இது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் தான் இது ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு ப்ரைவேட் மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான். இது செகண்ட் சாய்ஸாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரைவேட் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் சாப்புக்கு மேலே கூட மியாசியை நீங்கள் போடலாம். ஓகே, தியாகராஜ் மதுரை, நீங்கள் மதுரை ரீஜனாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போடலாம். நீங்கள் மதுரையிலேருந்து டே ஸ்காலராக படிக்கணும் அப்படின்னு சொன்னால். நீங்கள் சென்னை ரீஜனாக இருந்தால் நீங்கள் சாப்பை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போடலாம். இல்லைனா மியாசி, கோச்சிங் முக்கியம், உங்களுக்கு வந்து நல்ல டிசிப்ளின்னு, கோச்சிங், நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போடலாம். இல்லை ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கணும்னா இதை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போடலாம். அதுலேயும் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் சென்னை ரீஜனில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் முகமது சதக் ஏஜே அகாடமியை போடுவீங்க. அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னீங்கன்னா மியாசிக்கு அடுத்து முகமது சதக் ஏஜேயை போட்டணும். மியாசிக்கு அடுத்து முகமது சதக் ஏஜேவை போட்டணும். இப்போ சென்னையிலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு. சென்னையில் வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் பழைய காலேஜில் இருக்கணும்னா தியாகராஜர் மேலே போட்டுக்கலாம். கேர், இப்போ வந்து நீங்கள் திருச்சி ரீஜனில் இருக்குன்னா கேரை வந்து நீங்கள் ஃபிஃப்த் சாய்ஸாக போடலாம். மேலே வந்து ஓல்டு காலேஜஸ் மேலே வச்சுட்டு கேர் போட்டலாம். மியாஸ் நீங்கள் வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் திருச்சி ரீஜன் வந்து கேரை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கூட போடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டு செகண்டாக ப்ரைம் நெஸ்ட் போடலாம். இப்போ திருச்சி ரீஜன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து முகமது சதக்கு மேலேயும் போடலாம், இல்லை கீழேயும் போடலாம். சென்னை வேணாம் அப்படின்னா இது போடலாம். சென்னை வேணும், திருச்சி நல்ல குட் குவாலிட்டி காலேஜ் வேணும் அப்படின்னா கேரை முகமது சதக்கும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் ரீஜனில் தான் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் படிக்கலாம். லாஸ்ட் இயர் தான் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து செகண்ட் இயர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர் தான் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கூட போடலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து திருச்சி ரீஜன் சொல்லும்போது கேருக்கு அப்புறம் ப்ரைம் நெஸ்ட் போடணும். திருச்சி ரீஜன் இல்லை ஜென்ரலாக அப்படின்னு சொல்லும்போது இப்படி போடணும். அடுத்து வந்து நீங்கள் மெஃப்கோஸ் லங்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். புது காலேஜ் தான் இந்த வருஷம், பட் அது ரெப்யூட்டட் காலேஜ்னால நீங்கள் மதுரை ரீஜனில் இருக்கவங்க தியாகராஜா ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டு செகண்ட் சாய்ஸாக நீங்கள் மெஃப்கோவை போட்டலாம். இப்போ மதுரை ரீஜன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம தியாகராஜா ஃபர்ஸ்ட்டாக போட்டு மெஃப்கோ செகண்ட் இப்படி போட்டலாம். நீங்கள் மதுரைக்காரங்களா இருந்தால், நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணலாம். மதுரை ரீஜனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் தியாகராஜா, செகண்ட் மெஃப்கோன்னு போட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் மெஃப்கோவை தூக்கி சசி இதுக்கு கீழே போடலாம். இது கேர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அடுத்து ப்ரைம் நெஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது வந்து எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சியில கேருக்கு அப்புறம் நீங்க திருச்சி ரீஜனா இருந்தால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க கேர் போடலாம், செகண்ட் சாய்ஸ் ப்ரைம் நெஸ்ட் போடலாம். கோயம்புத்தூர் ரீஜனா இருந்தால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் போடலாம். செகண்ட் வந்து சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இல்லைன்னா இந்துஸ்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த 2 காலேஜ் ஒன்று வந்து செகண்ட் சாய்ஸ், இன்னொன்று தேர்ட் சாய்ஸாக போட்டுக்கலாம். ஸோ
ஸோ கோயம்புத்தூர் விட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாலும் பரவாயில்லன்னா நீங்கள் வந்து மெக்கோயன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சாய்ஸஸ். கோயம்புத்தூர் சாய்ஸஸ் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அடுத்து சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அடுத்து இந்துஸ்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், மெக்கோயன்ஸ் ஊட்டி ஸ்கூல் வந்து ஊட்டியில், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போனோம். ஊட்டி போனால் மெக்கோயன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஊட்டி ரீஜனுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அடுத்து சென்னை ரீஜனுக்கு அடுத்த காலேஜஸ். சென்னையில் வந்து நீங்கள் சென்னையில் நீங்கள் சாய்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பு, மியாசி, மியாசிக்கு அப்புறம் ஏஜே போடுவீங்க. ஏஜேக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கேடு மார்க்லாம் போடுவீங்க. கேடு மியாசிக்கு அப்புறமா மார்க் எங்க இருக்க? மார்க் போடுவீங்க. இப்போ சென்னையிலே தானே படிக்கணும், சென்னை பக்கத்துலேயே படிக்கணும் அப்படின்னா மார்க் போடுவீங்க. மார்க்கு கேடு போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? ஆலி முகமது சேலி காலேஜ் ஆஃப் அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் போடுவீங்க. அது வந்து கேடு மார்க் கீழே இது போடலாம். அடுத்து பேப்னி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் போடுறதா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். பேப்னி ஸ்கூலு, டாவின்சி கூட இருக்குது சென்னையாக இருந்தால். அதெல்லாம் நீங்கள் வந்து சென்னை பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் மார்க் கேடுக்கு அப்புறம் பேப்னி, அப்புறம் டாவின்சி கூட இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்விஎஸ் பத்மாவதி ஸ்கூல் இருக்குது, ராஜலட்சுமி ஸ்கூல் இருக்குது. இது கூட லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ளே உள்ள ஆர்கிடெக்சர் காலேஜோட டெடிக்கேட்டட் ஆர்கிடெக்சர் காலேஜ் பெட்டராக ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் விசிட் பண்ணி அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் போடுங்க. நீங்கள் டெடிக்கேட்டட் ஆர்கிடெக்சர் காலேஜ் கிடைச்சா அதுதான் உங்களுக்கு பெட்டர். இப்போ வந்து மார்கு, பேப்னி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ராஜலட்சுமி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சென்னைக்கு நான் சொல்கிறேன். சாப்பில் வந்து 2 கோர்ஸ், ஆர்கிடெக்சர், செல்ஃப் சப்போர்ட்டிங், மியாசி. ஸோ நீங்கள் ப்ரைவேட் தான் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இதை ஃபஸ்ட் சாய்ஸாக கூட போட்டுடலாம். நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து சாப் கிடைக்கக்கூடாது, எனக்கு ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கணும் அப்படின்னா மியாசி தூக்கி ஃபஸ்ட்டாக போட்டணும். இல்லைன்னா உங்களுக்கு சாப் அலாட் ஆயிரும். இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபீஸ் கம்மியாக படிக்கணும்னா இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்து மியாசி போட்டுருங்க. அடுத்து முகமது சதக் ஏஜே அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் போட்டுருங்க. அடுத்து மார்க் போடுங்க. மார்க் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் போடுங்க. அடுத்து சென்னை அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் போடுங்க. அடுத்து பேப்னி ஸ்கூல் இல்லை ராஜலட்சுமி, இது ரெண்டுல எது வேணாலும் போடலாம். ஆலி முகமது சலி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஐஏஎஃப், ஆவடி ஐஏஎஃப் சென்னை, இது போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாப் ஆர்கிடெக்சர் காலேஜ் சென்னை ரீஜனுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் போடலாம். ஸோ நான் அது பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து கன்னியாகுமரி ரீஜனாக இருந்தாங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி ரீஜனில் இருக்கீங்க, நீங்கள் கன்னியாகுமரி விட்டு வெளியே போகல அப்படின்னா டேரெக்டாக சிக்மா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சரை ஃபர்ஸ்ட் சாய்ஸில் நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் கன்னியாகுமரி ரீஜனாக இருந்தால் சிக்மா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சரை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டுடலாம். அடுத்து நீங்கள் வந்து கீழக்கரையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியே போக விரும்பலை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து முகமது சதக்கை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டுக்கலாம். அதே மாதிரி அதியமான் காலேஜ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பீப்புளு, நீங்கள் பெங்களூர் பக்கத்தில் இருந்து படிக்கணும், ஸோ இல்லை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, டே ஸ்காலராக படிக்கணும்னா நீங்கள் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூரை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து காலேஜ் படிக்கணும்னா எம்எம்இஎஸ் அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்துல் ஹக்கீம் காலேஜ் கேம்பஸில் மேல் விஷாரத்தில் இருக்குது. ஸோ டேரெக்டாக எம்எம்இஎஸ் அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸ்ஸு. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஒரு சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு சாய்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறேன். முகமது சதக் ஏஜி. ஸோ அடுத்து வந்து கேர்னு வச்சுக்கோங்க, கேர். ஸோ மியாசி, அடுத்து முகமது சதக் ஏஜி, கேரை நான் இதுக்கு முன்னாடி கூட போடுவேன், பட் நான் சென்னை ப்ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஓஎம்ஆர் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஃபோர்த் சாய்ஸாக போடுறேன். கேரும் வந்து ரொம்ப நல்ல ஆர்கிடெக்சர் காலேஜ், ஸோ அது போடலாம். அதுக்கடுத்து நீங்கள் சென்னை ரீஜன்லேயே இருக்கணும்னா மார்க் ஆர் கேட் போடலாம். இல்லை நீங்கள் வெளியே போனாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச் கூட நீங்கள் வந்து போடலாம். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச் போடலாம்.
அப்புறம் மார்க், கேடு போடலாம். மார்க், கேடு, சிக்மா ஆர்கிடெக்சர், பாப்னி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், தியாகராஜர் காலேஜ் மேல கொண்டு வரணும். அடுத்தது பாப்னி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்க சாய்ஸ்ல. பிரைம் நெஸ்ட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரைம் நெஸ்ட் ஆட் பண்ணலாம். அடுத்து சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆட் பண்ணலாம். கோயம்புத்தூர் ரீஜன் வேணும்னா சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆட் பண்ணலாம். மெஃப்கோ ஆட் பண்ணலாம். இந்துஸ்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஊட்டி ஸ்கூல், மெக்கோயன் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல் தான், அதையும் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து உங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போறேன். ஒன்ஸ் நீங்க வந்து சாய்ஸை வந்து நீங்க சாய்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். எனக்கு வந்து சப்போஸ் தியாகராஜா இந்த மாதிரி நான் சாய்ஸ் போறேன்னு வச்சுங்க. தியாகராஜா கிடைச்சதுன்னா நான் வந்து சென்னை மிஸ் ஆயிரும். நான் சென்னையில இருக்கேன். தியாகராஜர் கிடைச்சா சென்னை மிஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாய்ஸை இந்த இடத்துல போடக்கூடாது. நீங்க போட்டுட்டு அப்புறம் கிடைச்சா பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா இது அலர்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க யோசிக்கணும். எனக்கு மியாசி கிடைச்சா பெட்டரா, தியாகராஜா பெட்டரா? நான் வந்து தமிழ்நாட்டுல எங்கனாலும் பரவாயில்ல, தியாகராஜர் கிடைச்சாதான் பெட்டர் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி போடலாம். இல்ல மியாசி சென்னை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சென்னைக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா மியாசியை மேல போடணும். ஓகே. அதே மாதிரி அதுக்கப்புறம் சென்னைக்குனா முகமது சதுக்கு மேல போடணும். இல்ல நான் வந்து தியாகராஜர் படிக்கணும் அப்படின்னா நீங்க இது மேல சாய்ஸ் மேல போடணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கணும். ஸோ சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப கரெக்டா போட்டாதான் நீங்க ஸ்லைடிங் அப்ளை பண்ணும்போது பிரச்சனை இல்லாம அப்ளை பண்ண முடியும். இன்னொன்னு நீங்க சாய்ஸை ஃபில் பண்ணி லாக் பண்ணும்போது லாக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் மை சாய்ஸ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் காட்டாது. ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா பார்த்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோயம்புத்தூர் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கோயம்புத்தூர் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். திருச்சியா இருந்தா கேரு பிரைம் நெஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல போடுங்க. சென்னையா இருந்தா மியாசி முகமது சதக் ஏஜியா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல போடுங்க. மதுரையா இருந்தா தியாகராஜர் மெஃப்கோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல போடுங்க. கன்னியாகுமரியா இருந்தா சிக்மா காலேஜ்ல போடுங்க. ராமநாதபுரமா இருந்தா மெஃப்கோ முகமது சதக் போடலாம். ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜன்ல வந்து பிஎஸ்ஜி, சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்துஸ்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அடுத்து ஊட்டியில் மெக்கோயன்ஸ், நீங்க இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க போடுங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அங்க கரண்டா உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி அங்க உள்ள ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு ஸ்கில் கெய்னிங் ரொம்ப முக்கியம். ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கில் கெயின் பண்ண போறீங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ண போறது இது. ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து ஒரு அதிகமான ஸ்கில் நீங்க எவ்வளோ நீங்க செல்ஃப் ட்ரெயின்ட் ஆகுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து உங்க கரியர்ல வந்து நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆக போகுது. ஸோ உங்களுக்கு செல்ஃப் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் தர்ற காலேஜ் எதுவா இருக்குன்னு நீங்க ரொம்ப பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையும் விட ஸோ அது எல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கிடெக்சர் காலேஜா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு கோர்ஸா இருக்கிறத விட எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கிடெக்சர் காலேஜ், டெடிகேட்டட் ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி இருக்கிற காலேஜா போனா இன்னும் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். பாய்.